சூலூர் நந்தீஸ்வரர் ஜோதிட நிலையம். ருத்ரேஷ் வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்ப நம்ம எதுக்கு மெயினா வரணும்னா தம்பி, இப்ப நீங்க வாஸ்துல கொஞ்சம் நிறைய அனுபவம் இருக்கு. உங்களுக்கு அனுபவ வாஸ்து அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த வாஸ்துல தொகுதிகள் வாரியா நம்ம இந்த தொகுதிகளுடைய தலைப்பை வச்சு நம்ம தான் சொல்ல முடியுமா? இப்ப திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்குல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நிக்கிறார். அவரை ஒரு தலைவரே இங்க நிக்கிறார். ஆமாமாங்க. அப்ப அப்படிங்கும்போது திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, இப்ப இந்த கோவை தெற்குல செந்தில் பாலாஜி நிக்கிறார். தெரிய செந்தில் பாலாஜி நிக்கிறார். ஆமாங்க. ஒரு ஊரை மெயினா பிரிச்சு திசைகள் அதுல வர்றதுனால நான் வாஸ்துக்கு வர்றேன். அப்ப அந்த வாஸ்துவ அவருடைய ஜாதகத்தை வச்சு ஏதாவது இந்த தொகுதிக்கு இந்த பேர் வந்துருச்சுனாலே அதுதான் அவர் ஜாதகத்தை பலம் பெற்றிருந்தா பலவீனமா அது வெற்றியை தீர்மானிக்குமா? அப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா இப்ப சென்னை சூரியனை குறிக்கும். அப்ப அங்க இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான வாஸ்துல நிக்கிறவங்க அங்க நின்னா ஜெயிக்கலாம் ஜாதகப்படி, அதுக்கு என்ன பிளானட் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் சரி, உங்க அனுபவம் இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்துங்க. அப்புறம் ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய ஸ்பெசிபிக் வீடு எந்த பகுதி முக்கியமா அவருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதே சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு சொல்லுங்க, மாணவர்களுக்கு சொல்லுங்க. இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அரசியல்ல நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பிளானட்டு, அதுக்கான வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு மெயினாக பார்க்கணும். பொதுவாக அரசியல் அப்படின்னு எடுத்துட்டாவே அது சூரியன் அப்படின்னு குறிக்கிறங்காட்டி அவங்களுக்கு மெயினாக கிழக்கு திசை நல்லா இருக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் நல்ல பதவிகள் அனுபவிக்கிறதுக்கும் எதிர்பார்க்குற மாதிரியான பெரிய பதவிகள் வரக்கும் நல்ல பெயர் வர்றதுக்கும் அவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு திசை நல்லா இருக்கணும். அவங்க எந்த வீட்டில் இருந்தாலுமே அந்த வீட்டினுடைய தென்மேற்கு அப்படிங்கிற பகுதி நல்லா இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் நிறையா பெரிய அமைச்சர்கள் அதே மாதிரி எம்எல்ஏக்களை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் நல்ல நேமில் இருப்பாங்க, ஆனால் பெருசு எதுவும் பண்ண முடியாது அவங்களால. இன்னொருத்தர் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவப்பெயரோ அவங்க மேலே ஒரு வழக்கோ ஏதோ ஒன்று இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா தென்மேற்கு நல்லா இருந்தால் பதவியை கொடுத்துரும், வடகிழக்கு நல்லா இருந்தால் அவங்க அங்கே நல்ல பதவியில் நல்ல ஒரு கௌரவத்தையும் நல்ல புகழையும் நல்ல அந்தஸ்தையும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் மக்களுக்கு காட்டுற மாதிரியான விஷயங்கள் வடகிழக்கு கொடுக்கும். இது மெயினான வாஸ்துல இருக்கக்கூடிய விஷயம் தான். இது அவங்க குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ரெண்டாவது ஜாதகம். இதை விட மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இப்போ இந்த 2026 பார்த்தா அப்படின்னா ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடக்குது, மே மாதம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான டிரான்சிட் போகுது அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். இதில் மெயினாக பார்த்தா அப்படின்னா இப்போ இந்த 234 தொகுதிகளில் இதில் குறிப்பாக மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, கோவை வடக்கு, இந்த மாதிரி ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் வடக்கு தெற்கு அப்படிங்கிற பெயர்களில் பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் கோவை வடக்கில் நிற்கிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் வடக்கு அப்படின்னா குரு, அவருடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கான்னு மெயினாக நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் வாஸ்து மெயினாக இருக்கான்னு பார்க்கணும், அதாவது தென்மேற்கு வடகிழக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது வடக்கு கோவை வடக்கில் நிற்கிறாருன்னா அவருக்கு குரு நல்லா இருந்தால் அங்கே வடக்கு நின்று ஜெயிச்சிருவார். கோச்சார குருவோ டிரான்சிட் குருவோ அல்லது பிறந்த கால காம்பினேஷனில் இருக்கக்கூடிய குருவோ நல்லா இருந்துச்சுன்னா அவர் ஜெயிச்சிருவார். பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய குரு தப்பாக இருந்தாலும் இப்போ டிரான்சிட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஜெயிக்கிறத நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் மதுரை மேற்கில் நிற்கிறாருன்னா அவருக்கு சனி நல்லா இருக்கணும், சனி நல்லா இருந்தால் தான் அவர் ஜெயிக்க முடியும். நிறைய அரசியல் இருக்கிற நபர்கள் பார்த்தா அப்படின்னா நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட கேட்டு ரிசர்ச் பண்ணி தான் அவங்க களத்திலவே இறங்குறாங்க. அவங்க ஒரு களம் இறங்குறாங்க அப்படின்னா அந்த களம் இறங்கும் போது அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் கரெக்டாக அஸ்ட்ராலஜர் வச்சு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தர் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஜோதிடர்கள் கிடைக்காதனாலையோ அல்லது ஜோதிடத்தையும் அவங்க பயன்படுத்தாதனாலேயோ தான் ஒரு சில பக்கம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி அங்கே வராமல் போகிறதுக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸுக்கு அஸ்ட்ராலஜி ரீதியான நபர்கள் இல்லாதனால தான் அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் கொடுத்த விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாஸ்து பிரகாரம் உங்க ஜாதகப்படி டிரான்சிட் எல்லாத்தையும் கலந்து நீங்க ஒரு கொடுத்துருந்தீங்க. இது ஒரு சிறு துளி. நீங்க வாஸ்து பிரகாரம் ஜாதக பிரகாரம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தொகுதிகள்லாம் எப்படி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி இருக்கு, ஒரு அஸ்ட்ராலஜர் எப்படி வச்சு இப்ப இன்னைக்கு எல்லா பொலிட்டிஷியன்ஸ் உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க.